எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்முடைய வாழ்வில், நம்முடைய ஊழியத்தில் அனுதினமும் கூட இருந்து அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறதை நான் பார்க்கிறேன். இந்த நாட்களில் தேவன் செய்கிற அதிசயங்களை நான் கண்டு நான் பூரிப்படைகிறேன். கடந்த நாட்களில் நம்முடைய நற்செய்தி பெருவிழா கூட்டம் நடத்தப்பட்ட போது, அல்லது நான் பல பட்டணங்களில் சென்று கூட்டங்களை நடத்துகிற போது, தேவன் செய்கிற மகத்துவத்தை நான் கண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெப நேரத்தில் ஜனங்களை விட்டு பொல்லாத அசுத்த ஆவிகள் விலகிறதையும், ஜெப நேரத்தில் ஜனங்களுக்குள் இருக்கிற வியாதிகள் மறைந்து சுகம் அடைகிறதையும், அநேகர் மரண பிடியிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். அநேகர் அங்கே வியாதிஸ்தர்கள் வியாதியிலிருந்து சுகமடைந்தார்கள். அநேகர் அசுத்த ஆவிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். சில வேளைகளில் இப்பண்ணமாக நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிற போது, தேவனே நேரடியாக இறங்கி வந்து தம்மை வெளிப்படுத்தி கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் பலமான அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தாலும், எத்தனை அதிசயங்கள் நடந்தாலும், இன்னும் ஜனங்கள் தேவனை அறியாதவர்களாகவும், மனம் திரும்பாதவர்களாகவும், தேவனை விசுவாசியாதவர்களாகவும் பலர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதே அற்புதம், அதிசயம் எங்கேயாவது ஒரு சாஸ்திரக்காரன் செய்தால், ஒரு மந்திரவாதி செய்தால், ஒரு குறிகாரன் செய்தால் ஜனங்கள் திரண்டு ஓடுவார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அற்புதத்தை கண்டு இதற்கு அநேகர் அறியாமலும் உணராமலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். சில வேளைகளில் நான் ஒரு ஆலயத்தில் உற்சவம் நடந்தால், உதாரணத்துக்கு சொல்லுவேன், ஒரு இந்து ஆலயத்தில் ஒரு உற்சவம் நடந்தால் கூட நான் திரும்பி பார்ப்பேன். அதை பார்த்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை நான் கவனிப்பது உண்டு. சில வேளை ஒரு கத்தோலிக்க ஆலயத்தில் ஒரு ஆராதனை நடக்கிற போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை நான் கேட்பதும் பார்ப்பது நான் வளமை. ஏனென்று சொன்னால், அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை நான் கேட்க, பார்க்க நான் விரும்புகிறேன். நான் அவர்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது அல்ல, அவருடைய வழிபாட்டின் காரியங்களை விசுவாசிக்கிறேன் அல்ல, என்ன நடக்கிறது என்பதை கூட நான் ஒரு தடவை கவனிக்க, திரும்பி பார்க்க விரும்புகிறேன். ஆனால் நான் கடந்த நாட்களுடைய கூட்டங்கள் நடக்கிற போது நான் பார்ப்பேன், சிலர் வீதியினால் அப்படியே ரோபோ மாதிரியே போவார்கள், திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள், கொஞ்சம் கூட செவி கொடுத்து அதில் நின்று கூட பார்க்க மாட்டார்கள். அப்படித்தான் என்ன நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, பார்த்தாலே பாவம், பார்த்தாலே தீட்டு, பார்த்தாலே எங்களுக்கு இது சாபம் என்ற மாதிரி ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இதை பார்க்கிற போது ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைத்தால், அன்றைக்கு இயேசுவின் நாட்களில் இதுதான் நடந்தது. இயேசுவின் செய்தியை கேட்டவர்களிலும் அநேகர், அற்புதத்தை கண்ட அநேகர், அவர்களும் தேவனை விசுவாசியாதவர்களாகவும் தேவனை நம்பாதவர்களாகவும் இருந்தார்கள். அதனாலதான் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கண்ணார கண்டு உணராமலும் காதார கேட்டும் நீங்கள் விசுவாசியாமலும் இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது, உங்கள் இருதயம் இருளாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு அந்த நாட்களில் ஜனங்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இதை நீங்கள் அப்போஸ்தல புஸ்தகத்துல பவுலுடைய நாட்களிலும் அவன் எவ்வளவோ விடிய அவர்களுக்கு உபதேசம் பண்ணினான். ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் என்று அவனை விட்டு வெளியே போகும்போது அவர்களை பார்த்து காதார கேட்டும் உணராதவர்களாயும் கண்ணார கண்டும் விசுவாசியாதவர்களுமாய் இருக்கிற அங்கே மந்தகரமான ஜனமே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்வோம், இயேசு நமக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? அங்கே மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம், உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் நீங்கள் இல்லாவிட்டால் கேட்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் காதுகளில் கேட்கிற தேவனுடைய செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தேவனுடைய கிரிகளை காண்கிற நீங்கள் பாக்கியவான்கள்.
சிலர் அதை கண்டும் காணாதவர்கள் போகல இருக்கலாம், அறிந்தும் அறியாதவர்களை போகலாம். அவருடைய இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்தி கொள்ளலாம். இல்லாவிட்டால் அவருடைய இருதயத்தை அவர்கள் கொழுப்புக்குள்ளாக்கி கொளுத்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தெய்வ செய்தியை நீங்கள் கேட்கிறீர்களா? அற்புதத்தை அனுபவிக்கிறீர்களா? தேவனுடைய கிரிகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை எனக்கு தந்தீரே. ஓ ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்க எனக்கு உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை காண்கிற எங்கள் கண்களும் உம்முடைய சத்தத்தை கேட்கிற எங்கள் காதுகளும் பாக்கியம் உள்ளதென்று நாங்கள் நம்புகிறோம். தேவனே, இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே பாக்கியவான்களாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் காண்கிற கண்களும் நீங்கள் காது கேட்கிற காதும் பாக்கியம் உள்ளதாக இருக்கட்டும். நீங்களும் பாக்கியவான்களாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.